Vanakkam. Thank you for coming to my channel, The Divine Energy. இந்திய தேசபக்தி பலவீனமடைந்து வருகிறது என்று சொல்லலாம். சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் மக்களுக்கு உத்வேகம் அளித்த ஒரு பாடம். இந்த பாடல் மூலமாக இந்தியாவின் வலிமையையும் அழகையும் கொண்டாடுகிறது. இவற்றை நாம் அறிவோம். இன்று இந்தியாவின் பெயர் உலகளவில் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைந்து வருவதால் இந்தியா தேச பக்தி பலவீனமடைந்து வருகிறது என்று நம்பிக்கைத்தக்கது. இதற்கான என்ன காரணம்? மனிதாபிமானம் இல்லாதவர்கள். இது வயிற்று பசி அல்ல, காம பசி, மிருகத்தனம். இந்த மாதிரி காம பசி உள்ளவர்களை வெட்டி கூறு கூறாக போட்டாலும் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு டாக்டருக்கு நடந்த கொடூரமான சம்பவம் மட்டுமல்ல. வாங்க வீடியோக்குள் போகலாம். கல்கத்தாவில் 31 வயதான இந்திய மருத்துவர் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டார். இந்தியாவையே அதிர வைத்தது. இந்தியா மட்டுமல்லங்க, உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்கள் நாங்களும் உட்பட ஆயிரக்கணக்கான இந்திய மருத்துவர்கள் ஒன்று கூடி பதிலடி கொடுக்கும் வகையில் தங்களுடைய வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளனர். நீங்கள் அனைவரும் சுகாதார பணியாளர்களுக்கு ஒரு வலிவான செய்தியை அனுப்பியுள்ளீர்கள். மருத்துவமனை ஒரு புனிதமான இடமாக எப்பொழுதும் கருதப்பட்டது. கற்பழிப்பு எவருக்கும் நடக்கலாம். இடம், பொருள், ஏவல் பார்த்தாங்க வருது. மனிதன் அசிங்க வர்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தால்தான் இந்த கொடூரமான காம வெறி பொங்கி எழும். பேச பேச கோபம்தான் அதிகரிக்கிறது. இதற்கு முன் பாலியல் பலாத்காரம் 2012 டிசம்பர் 16 ஜோதி சிங் என்ற பெண் கொடூரமான பலாத்காரத்தால் இறந்தாள். நாங்கள் அவளுக்காக குரல் கொடுத்தோம். என்ன பயன்? மீண்டும் மீண்டும் கொடூரமான செயல் தொடர்ந்து வருகிறது. மார்ச் மாதம் 2024 this year, இந்த ஆண்டில் 7 ஆண்கள் ஒரு ஸ்பானிஷ் பெண்ணை, she was a tourist, தன் கணவனை அடித்து துன்புறுத்தி அந்த கொடூரமான சம்பவம் அவளுடைய கணவன் முன்னால் அவளை கற்பழித்தனர். செவிலியர்கள், the nurses, ஆண் நோயாளிகளால் பல துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் தற்காலிகமாக குரல் கொடுத்து வருகிறோம். அதற்கு பிறகு மீண்டும் வாழ்க்கை வழக்கம் போல் மக்கள் அதன்படி மன்னித்து மறந்து அவர்களின் தினசரி வாழ்க்கை பயணம் தொடருகிறது. அப்படிதானே? பலாத்காரம் செய்பவர்களுக்கு சட்டம் கடுமையான விதிமுறைகளை விதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆண் வர்க்கத்தை ஒழிக்க வேண்டும். பெண்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும். எங்கள் மகள்களை காப்பாற்றுங்கள். Please make India great by destroying rape. மேலும் நடப்பு விவகாரங்களுக்கு உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தயவு செய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.